வெங்காயம் கொஞ்சங்க, எண்ணெய் விட்டுக்கணுங்க, வரமிளகாய், பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பந்தழை எல்லாம் போட்டுங்க எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதக்கி எடுத்துருங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிடணுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கிடணுங்க. கிட்ட ஒரு தட்டில் மாற்றி விட்டுறணுங்க. கிளறிட்டுங்க 3 தக்காளி அரிஞ்சு போடணுங்க. வதக்கறதுக்கு 3 தக்காளி, கொஞ்சம் உப்பு போடணுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணுங்க. நல்லா வதக்கிடணுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணுங்க. நான் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் எடுத்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதக்கிட்டு அந்த தட்டில் இருக்கிறதையும் அதோடு சேர்த்திக்கணுங்க. தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி கீழே இறக்கி வச்சுங்க. நல்லா ஆற விட்டு மிக்ஸி சாரில் எடுத்து போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அரைச்சி எடுத்தால் கார சட்னி ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க கார சட்னி. தோசைக்கு சாப்பிட்லாங்க, இட்லிக்கு சாப்பிட்லாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க கார சட்னி. வாங்க சாப்பிட்லாம் வாங்க. வாங்க சாப்பிட்லாம் வாங்க.